மக்களே வணக்கம். வெல்கம் டூ செல்லு வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜீனி மேக் எ விஷ் எபிசோட் 12 பார்க்க போறோம். ஆக்சுவலி லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஜாக் பையன் இருக்கான்ல, அந்த பையன் வந்து நம்ம அந்த ஸ்லீப்பிங் ஜீனின்னு ஒருத்தன் சொன்னான்ல, அவன் பேர் வந்து ஷாதி. ஸோ அவன்கிட்ட ஒரு மாரி வில்லரிசம் மாட்டி பேசிட்டு இருக்கான். அதாவது நான் உன்ன ஒண்ணும் அவ்ளோ சின்னன்னு நெனச்சு ஏமாந்துட்டேன். உன்ன கையும் காலையும் கட்டி போட்டுருக்கும்போதே, நீ என்ன மீறி நீ அங்க வெளில போயிருந்திருக்க. உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்திருக்கும். அதாவது நான் உன் கையும் காலையும் கட்டுனதோட சேர்த்து உன் வாயுமே கட்டி வச்சிருக்கணும். ஸோ அப்பதான் நீ இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருந்திருக்க மாட்ட. நீ என்ன பெரியவன்னு நினைச்சுட்டு இருக்கியா? என்ன மீறி இங்க எதுவுமே பண்ண முடியாது. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வெளியில போக ஹெல்ப் பண்ணனுமே அவன் போட்டு கொன்னுடுப்பான். ஸோ இத பார்க்கறக்கு ஜான் எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக் ஆயிருந்திருக்கும். அந்த ஜாக் பையன் விடாம, "இங்க பாரு, நீ ஒண்ணும் அவ்வளோ பெரியவன் கிடையாது. உன்ன நான் என்னோட கட்டுக்குள்ள வச்சிருக்கேன். அதாவது உன்ன என்கிட்ட அடிமையா வச்சிருக்கேன். ஸோ இதே மாரி கூடிய சீக்கிரத்துல உன்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஜீனின்னு இருக்கான்ல, அதாவது அந்த ஹீரோ, அந்த பையனையுமே கூடிய சீக்கிரம் எனக்கு அடிமையா வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. நீ கண்டிப்பா என்கிட்ட இதுக்கு இவ்ளோ தப்பிச்சு போனேல்ல, அதுக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும்." அப்படிங்கிற மாரி இந்த ஜாக் பையன் ஒரு மாரி வில்லரிசமா பேசிட்டு இருக்கான். ஸோ இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஷாதிக்கு ஒரு மாரி கோவம் வர ஆரம்பிச்சது. "இங்க பாரு, ஒரு அளவு தான் பேசணும். அதுக்கு மேல பேசாத." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கலீத், "கொஞ்ச நேரம் அமைதியா இரு." அப்படிங்கிற மாரி சொல்றான். இந்த கலீத் யாருன்னா லாஸ்ட் எபிசோட்ல நான் சொல்லியிருந்தேன். ஸோ போக போக அது யாருன்னு பார்க்கலாம். ஸோ கட் பண்ணா அப்படியே ஹீரோன்னு அந்த கூண்டுக்குள்ள இருக்க ஹீரோ வருவானா, "டேய் எங்கடா போய் தொலைஞ்சீங்க? நாயே ஆளுக்கு ஆளுக்கு அங்க இங்கயும் ஓடிடுறீங்க. உங்கனால நான் இங்க மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோ வந்துட்டு, "என்ன சொல்ற?" அப்படின்றதுக்கு, "ஆமா, உள்ள வர வழி மட்டும் தான் தெரியும். வெளில போற வழி எனக்கு எப்படி தெரியும்?" அப்படிங்கிற மாரி ஹீரோன்னு சொல்லுவாளா, "ஓகே, ஓகே, ஓகே. சாரி, சாரி. நாங்க தெரியாம போயிட்டோம்." அப்படின்னு ஹீரோ சொல்லியிருந்திருப்பான். ஸோ கட் பண்ணா ஹீரோயின் வந்துட்டு, "எனக்கு ஒரு கனவு மாரி ஒண்ணு வந்துச்சுடா" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி நான் ஏதோ ஒரு பாஸ்ட்ல இருந்தேன். அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனோட பேரு கலீத்து. ஏதோ அவன் வந்து ஒரு நூல் மாரி ஏதோ வச்சு பின்னிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாரி ஹீரோயினி சொல்றா. ஆக்சுவலி இந்த கலீத்து தான் அந்த கலீத்து பையனா அப்படிங்கிறது போக போக நம்ம பார்க்கலாம். ஸோ இவன் இப்படி இருக்கான். அதாவது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கான்ல. அப்ப அங்க இருக்க கலீத்து யாரு? அப்படிங்கிற மாரி நமக்கு ஒரு கொஸ்டின் வருது. போக போக அது என்னன்னு கிளியர் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணா ஹீரோயினி 2 பேருமே ஒரு வேள அந்த கூண்டுலருந்து வெளில வந்துர்றாங்க. அந்த விளக்குள்ளருந்து வெளில வந்துர்றாங்க. ஸோ வெளில வந்தோனே வெளில பாட்டிமாவும், லட்டுவும் உட்காந்துருப்பாங்களா, "ஸோ எங்க போனீங்க?" அப்படிங்கிற மாரி பாட்டிமா கேட்க, "அது ஒரு பெரிய கதை ஆன்டி பாட்டிமா." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி என்ன பண்றா, "இது மனுஷங்களோட உடம்புல ஒர்க் ஆகுமா இந்த கயிறு?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கையில கட்டி பார்க்கறா. ஆனா பாட்டிமா, "இது என்ன கருப்பு கயிறு?" அப்படின்னு சொல்லி புடிச்சு ஒரே அத்து அத்தி வீசிர்றாங்க. ஸோ அப்பதான் ஆக்சுவலி இந்த கயிறு வந்து மனுஷங்களோட உடம்புல இது சுத்தமா யூஸ் ஆகாது. ஸோ ஹீரோயின் வந்துட்டு, "ஓ! அப்ப இது வெறும் ஜீனிக்கு மட்டும் தான் போல. சரி இந்தாடா புடி கட்டிப்பாரு." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோ, "இல்ல இல்ல வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு, "மரியாதையா கட்டு." அப்படிங்கிற மாரி ஹீரோயினி சொல்லிருவா. ஹீரோக்கு வேற ஆப்ஷனே இல்லாம, "சரி குடு, குடுத்து தொல, நான் கட்டுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாங்கி அவன் கையில கட்டுறான். ஸோ இப்படி கயிறு கையில கட்டுன உடனே சடனா அவன் கைட்டு வந்து வெயிட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ டக்குனு அவன் கைய கீழ வச்சுட்டு, "இங்க பாரு, ஐய்யயோ! என் கை வலிக்குதுடி, வெயிட்டா இருக்குதுடி." அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கரெக்ட்டா பாட்டிமா வந்துட்டு, "இரு இரு நான் உனக்கு அவுத்து விடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா ஸ்பீடா வந்து அந்த கயிற அவுக்க ட்ரை பண்றாங்க. பட் ஆனா அந்த கயிற அவுக்கவே முடியல. ஸோ அப்பதான் தெரியுது, அதாவது ஜீனிக்காக கட்டப்பட்ட கயிறுங்காட்டிக்கு, ஸோ ஹீரோயின தவிர வேற யாராலும் அவுக்க முடியல அப்படிங்கிற மாரி தெரியுது. பாட்டிமாவும் சிசர்லாம் எடுத்துட்டு வந்து கட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா ஒண்ணுமே வேலைக்காக மாட்டேங்குது. "ஸோ விடுங்க நான் அவுத்து விடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி வந்து உட்காந்துட்டு, "டேய் இப்ப நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். மரியாதையா எனக்கு ஆன்ஸர் பண்ணு. அதாவது அன்னைக்கு அந்த பாஸ்ட்ல நான் செத்து சுண்ணாம்பானேன்ல, அட்லீஸ்ட் என்ன கொண்டு போய் ஒழுங்கா ஒரு காரியமாவது பண்ணியிருந்துருக்கலாம்ல." அப்படிங்கிற மாரி ஹீரோயினி கேட்க, "இங்க பாரு அப்பலாம் எனக்கு என்னன்னே தெரியாது. மரியாதையா என்ன அவுத்து விடு." அப்படிங்கிற மாரி ஹீரோ கேட்க ஆரம்பிச்சுறான். "சரி, சரி இரு, இரு. நான் போயி உன் கைய வெட்டுறக்கு ஒரு பெரிய சுத்தியலா பார்த்து கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோயினி சொல்ல, "டேய் மரியாதையா அவுத்து விட்றியா?" அப்படிங்கிற மாரி ஹீரோ கதற ஆரம்பிச்சுடுறான். ஸோ கட் பண்ணா அப்படியே அந்த ஜான தான் காட்டுறாங்க. அதாவது ஜாக்கோட அப்பாவ காட்டுறாங்க. ஆக்சுவலி இவன் இந்த மாரி மர்டர் இதெல்லாம் பார்த்ததே இல்லாதங்காட்டிக்கு, அந்த கூட வேலை செய்ற ஒருத்தன கொன்றுப்பாங்கல்ல. ஸோ இத பார்த்தங்காட்டிக்கு அவனுக்கு ஒரு மாரி வாமிட்டே வர ஆரம்பிச்சுடுது. ஸோ கரெக்ட்டா அந்த இடத்துக்கு அவனோட ஒய்ஃப் இருக்காள்ல, அந்த பொண்ணு வந்தது, "ஒரே ஒரு கொலைய தான் பார்த்தேன். அதுவும் கூட உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலயாடா? வாமிட் வந்து எடுத்துட்டு இருக்க." அப்படிங்கிற மாரி கலாய்ச்சுட்டு இருக்க, "ஏன்டி நீ ஒரு பணக்கார பொண்ணு, சரி உன் கூட இருந்தா நல்லா இருக்குன்னு தான் உன்ன கல்யாணம் பண்ணா, நீ என்ன சைக்கோத்தாம இருக்க எல்லாத்தையும் கொன்னுட்டு இருக்க." அப்படிங்கிற மாரி அந்த ஜானுக்கு ஒரு மாரி டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுருது. அவன் போய் தம் அடிக்க ஆரம்பிச்சுறான். "இங்க பாரு, ஒரு சின்ன கொலைய பார்த்து கூட உன்னால ஒண்ணுமே பண்ண பயந்துட்டு இருக்க. உன்னையெல்லாம் வச்சுட்டு என் கூட இருக்காருன்னா இரு, இல்ல கிளம்பி போயிட்டே இரு." அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு ஒரு மாரி மதிக்காத மாரி சொல்லிர்றா. ஸோ அப்ப கரெக்ட்டா ஒரு சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த ஃபிளாஷ்பேக்ல அந்த கலித் இருக்கான்ல, அந்த கலித்தா சின்ன பையனா இருக்கும்போது யாரையோ டார்ச்சர் பண்ற மாரி ஒரு சீன் காட்டுறாங்க. ஆக்சுவலி இது என்னன்னு தெரியல. போக போக பார்க்கலாம். கட் பண்ணா பாட்டிமாவ தான் காட்டுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, எப்பயும் எல்லா கடையும் போய் சுத்தி பார்த்துட்டு, அதுல என்ன ஒண்ணு ஆர்டர் பண்ண தெரியாம திரு திருன்னு முழிச்சுட்டு நிக்க, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு நம்ம சாய் வந்துர்றா. ஸோ சாய் வந்து, நீங்க இங்க தான் இருக்கீங்களா? இருங்க நான் ஹெல்ப் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவா. ஸோ சடனா அவங்க கால பார்க்கும்போது, கால்ல வந்து ஒரு மாரி அடிபட்டுருக்குமா, இந்த பாட்டிமாக்கு ஹீல்ஸ் கூட ஒழுங்கா போடத் தெரியாது. ஸோ சாய் தான் என்ன பண்ணுவா, அவ கிட்ட இருந்து ஒரு பேண்டேஜ் எடுத்து கால்ல போட்டுவிட்டு, "இந்த மாரி இவ்ளோ நாள் நீங்க எனக்கு
யாருன்னே தெரியாது. ஆனா இப்ப தெரியும். நீங்க வந்து ஹீரோயினியோட ஃப்ரெண்டு. ஸோ நீங்க எனக்கும் கண்டிப்பா ஃப்ரெண்டு தான். இன்னொன்னு எல்லாருமே ஹீரோயின பத்தி தப்பா தான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு சைக்கோ, மென்டலு, பைத்தியம். அதாவது இப்ப ஒரு ரீசென்ட்டா ஒரு கொலை நடந்துச்சுல்ல, அதுக்கு காரணம் கூட ஹீரோயினி தான் ஊர்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அத எதுவுமே நம்பாதீங்க. ஹீரோயினி ரொம்ப ரொம்ப நல்லவ. ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க அவ கூட இருக்கீங்க. அவ உங்கள நல்லா பார்த்துக்குவா. நீங்க அவள நம்புங்க அப்படிங்கிற மாரி சாய் வந்து ஒரு மாரி ஹீரோயின பத்தி நல்லதா சொல்லிட்டு இருக்க. ஸோ இத கேட்கிற பாட்டிமாக்கு எல்லாம் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சுது. நம்ம பேத்தியோட ஃப்ரெண்ட் எவ்ளோ நல்லவளா இருக்கா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. டிராமால மட்டும் தான் இந்த மாரி நடக்கும். ஆனா ரியல் லைஃப்ல நம்ம உருப்படாத காரணமே அந்த 4 ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பானுங்க. ஆனா அவனுங்கள சொல்லி ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த 4 பேர் இருக்கங்காட்டிக்கு தான் நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கோம். இல்லன்னா நம்ம என்னைக்கோ மண்டை போட்டுருப்போம். ஸோ அந்த மாரி உங்களுக்கு யாராவது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, மறக்காம அவங்களோட பேர கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கட் பண்ணா அப்படியே நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. ஸோ ஹீரோயினி வந்து அன்னைக்கு நைட் அந்த சைக்கோ ஒருத்தன் இருக்கான்னு சொன்னால, அந்த ஒரு வண்டி ஓட்டி சுத்துவானே, அவன பார்க்கலாம்னு சொல்லி போயிருந்திருப்பா. ஸோ போகும்போது இதுக்கு முன்னாடி அவகிட்ட கொஞ்சம் எவிடன்ஸ் இருக்கும்ல. அதாவது அந்த கண்ணாடி, முடித்துளி, அந்த ரத்தத்தோட அந்த முடி இதெல்லாம் இருக்கும்ல. அதையெல்லாம் கொண்டு போய் அந்த சைக்கோட்ட குடுத்துட்டு, இந்த மாரி லாஸ்ட் டைம் நீ என்னோட கார் ஷெட்டுக்கு வரும்போது இத விட்டுட்டு போயிட்ட. ஸோ இவ்ளோ கேர்லெஸ்ஸாவா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாமே அவ கிட்ட குடுக்குறான். ஸோ இத வாங்குன அந்த சைக்கோக்கு, ஓ! ஹீரோயினிக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு போல அப்படிங்கிற மாரி அந்த ஒரு மாரி பயத்திலேயே வாங்குவான். ஸோ வாங்கிட்டு, இந்த மாரி நீ தனியா தான் இங்க வந்திருக்கியா? அப்படிங்கிற மாரி இந்த சைக்கோ தனமா ஒரு மாரி கேள்வி கேட்க, ஹீரோ வந்துட்டு ஒண்ணும் கிடையாது. என் கூட ஆள் இருக்காங்க அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லிருப்பான். ஸோ அப்படியே கட் பண்ணா பக்கத்துல ஹீரோ வந்திருப்பான். ஆனா ஹீரோ வந்து ஹீரோயின் அந்த சைக்கோ கட்டுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டா. ஸோ ஹீரோ வந்துட்டு அந்த சைக்கோ கேட்கறான், இந்த மாரி உனக்கும் கொல்றதுன்னா ரொம்ப பிடிக்குமா? சரி உனக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். சரி 2 பேருமே சேர்ந்து இங்க இருக்க எல்லாத்தையுமே கொல்லுவோமா? அப்படிங்கிற மாரி அந்த பையன் கேட்க, ஹீரோயின் இதெல்லாம் பொறுமையா கேட்டு, இங்க பாரு உன்ன மாரி ஒரு லூசுத்தனமான, சைக்கோத்தனமான கொலைகாரி நான் கிடையாது. உன்ன மாரி போய் யாராவது கொன்னுட்டு வந்து அந்த இடத்துல தடயத்த விட்டுற வேலைக்கு நான் ஒரு முட்டாள் கிடையாது. ஸோ நீ லாஸ்ட் டைமும் ஒரு பொண்ண கொன்னேல்ல, அந்த பொண்ணோட முடி தான் இதுன்னு எனக்கு அன்னைக்கே தெரியும். ஆனா, இப்ப வரைக்கும் நான் சொல்லாம இருக்கிறதுக்கு காரணம், நான் எதுக்கு உன் பிரச்சனைக்குள்ள வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ நீ கொன்னீன்னா அந்த இடத்துல தடயத்த விட்டுட்டு போயிருவ. ஸோ உன் கூட சேர்ந்து பண்ணா நானும் மாட்டிக்குவேன். அதனால நான் உன் கூட சேர மாட்டேன் அப்படிங்கிற மாரி ஹீரோயினி சொல்லிருப்பா. ஸோ கட் பண்ணா அப்படியே வீட்ல காட்டுறாங்க. ஸோ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினி கிட்ட ஏன்டி இருந்தது ஒரே ஒரு தடயம் தான். அதையும் கொண்டு போய் அவன்கிட்ட குடுத்துட்டு வர. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அப்படிங்கிற மாரி ஹீரோ கேட்க, டேய் கொஞ்சம் அடங்குடா. இங்க பாரு உன்ன விட நான் பிரில்லியன்ட் தான். அதாவது எதுக்கு தெரியுமா நான் அந்த எவிடன்ஸ் கொண்டு அவன்கிட்ட குடுத்தேன். அதாவது இப்படி பண்ணனா அவன் அந்த பயத்திலேயே 3வது விஷயம் என்னன்னு உன்கிட்ட கேட்க ஆரம்பிச்சுருவான். ஸோ இப்படி அவனோட 3வது விஷயம் நீ நிறைவேத்தி முடிச்சுட்டீன்னா, அதுக்கப்புறம் நம்ம எந்த லீகல் வழியா போய் அவன போலீஸ்ல புடிச்சு குடுத்துடலாம். அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால தான் நான் போய் அத கொண்டு போய் குடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிற மாரி ஹீரோன்னு ஒரு பயங்கரமான ஐடியா போட்டு குடுப்பான். ஸோ இதெல்லாம் கேட்கிற ஹீரோக்கு ஓ! அப்படிங்கிற மாரி அப்பதான் அவனுக்கு தோண ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு, ஆமா அந்த 20 வருஷம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டியா? அதாவது உன் விளக்குலயும் கூட 1061 தான் வருஷம் தான் இருந்துச்சு. ஆனா நீ எப்ப பார்த்தாலும் 983 வருஷம் தான் நான் உள்ள இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த. ஸோ அந்த 20 வருஷம் கேப் என்னன்னு கண்டுபிடிச்சியா இல்லையா? அப்படிங்கிற மாரி ஹீரோயினி கேட்க, நீ என்ன சொல்லிருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மொத்தமாவே நான் 983 வருஷம் தான் அந்த விளக்குக்குள்ள இருந்தேன் அப்படிங்கிற மாரி சொல்ல, டேய் நம்பிக்கை இல்லன்னா அந்த விளக்க திருப்பி பாரு அப்படிங்கிற மாரி ஹீரோயினி சொல்லுவா. ஸோ இவனும் என்ன இவ சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஸோ அவ ஹீரோயினி சொன்ன மாரியே அந்த விளக்கு பின்னாடி வந்து 1061 அப்படிங்கிற மாரி டேட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கும். ஓ! அப்ப நீ சொன்னது உண்மதானா? அப்ப அந்த 20 வருஷம் ஏன் என் மெமரியில இல்லவே இல்ல? அந்த 20 வருஷம் என்ன நடந்திருக்கும்? அப்படிங்கிற மாரி இவன் யோசிச்சிட்டே இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு லட்டு வந்துர்றான். ஸோ லட்டு வந்து முதலாளி கொஞ்சம் என் கூட வர்றீங்களா? அப்படிங்கிற மாரி சொல்ல, இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கருந்து போயிடுறான். ஸோ இப்படி 2 பேருமே எங்க போயிருந்திருப்பாங்கன்னா, அந்த ஜாக் இருக்கான்ல, அவன் வீட்டுக்கு தான் போயிருந்திருப்பாங்க. அதாவது லட்டுக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்திருப்பான். நீ பாஸ்ட்க்கு போயி, அந்த ஒரு பையன் சின்ன பையத்திற்கு சாக வரம் குடுத்தான்ல, ஸோ அந்த பையனோட உடம்பு இப்ப எங்க இருக்கு அப்படிங்கிறத நீ கண்டுபிடி. உன்கிட்ட தான் மோப்ப சக்தி இருக்குல்ல அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு, ஸோ லட்டுவும் கண்டுபிடிச்சிருப்பான். ஸோ அத வச்சு பார்க்கும்போது, எனக்கு அவனோட ஸ்மெல் வந்து இந்த வீட்ல தான் அடிக்குது. பட் ஆனா கொஞ்சம் டிஃபரெண்ட்டா அடிக்குது அப்படிங்கிற மாரி லட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்பான். ஹீரோ, ஹீரோயினி 2 பேத்தையுமே காட்டுறாங்க. ஸோ ஹீரோ வந்துட்டு, "என்ன நீ கொஞ்சம் பிஸியா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ வந்துட்டு, "ஆமாமா பிஸியா தான் இருக்கேன். மரியாதையா ஓடிரு" அப்படிங்கிற மாரி ஹீரோயினி சொல்லுவாளா, ஹீரோ வந்துட்டு, "இல்ல நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதாவது நான் துபாய் வரைக்கும் போணும். நீ என் கூட வர்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ வந்துட்டு, "டேய் நீ துபாய் போனா போடா, என்ன ஏன்டா கூப்பிடுற?" அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்க, "இல்ல நான் போயிடுவேன். ஆனா அங்க போன இடத்துல யாராவது என்ன கட்டி போட்டாங்கன்னா என்ன பண்றது? ஏன்னா அவுத்து விடுறதுக்காவது நீ வேணும்ல." அந்த கயிற மென்ஷன் பண்ணி தான் அவன் சொல்லுவான். "சோ கொஞ்சம் என் கூட வர்றியா?" அப்படின்றதுக்கு ஹீரோயினி சரின்னு ஒத்துக்குவா. சோ கட் பண்ணா லட்டு, சாயி, அப்புறம் பாட்டிம்மா, அப்புறம் ஹீரோ, ஹீரோயினி இவங்க 5 பேருமே துபாய் போலான்னு சொல்லி போவாங்க. எல்லாருமே ஒரு வழியா ஏர்போர்ட்ல இருக்கும்போது ஜாய் கேட்கிறா, "அம்மா நீயும் நானும் போறது சரிடி. இவங்க 3 பேத்த எதுக்குடி கூட்டு போன?" அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்க, "இல்ல அவங்க என் கூட வரட்டும்." அப்படிங்கிற மாரி ஹீரோயினி சொல்லியிருந்திருப்பா. ஸோ இப்படி ஒரு வழியா இவங்க 5 பேருமே சேர்ந்து துபாய் போலான்னு போவாங்க. ஆக்சுவலி இப்படி போயிட்டே இருக்கும்போது, சாய் வந்து அந்த பக்கம் இருக்க ஏதோ ஒரு பொண்ண பார்த்து ஒரு மாரி வித்தியாசமா முறைக்கிறா. ஸோ அந்த பொண்ணு இந்த சாயவ பார்க்குறா. இது என்னன்னு தெரியல. மேபி போக போக இது என்ன சீன்னு பார்க்கலாம். 5 பேருமே ஒரு வழியா துபாய் போய் சேர்ந்திருப்பாங்க. ஸோ போன உடனே ஹீரோ வந்து ஹீரோயின மட்டும் ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருப்பான். ஸோ அவன் கூட்டிட்டு போன இடத்துல ஒரு பெரிய ஷீல்டு மாரி இருக்கு. ஸோ சென்டர்ல வந்து இந்த செடி வைக்கிற பாட் சொல்லுவாங்கல்ல, அந்த பாட்டு மாரி ஒண்ணு இருக்கு. ஹீரோ வந்துட்டு, இத ஒரு 3 தடவ வந்து நீவி கொடுவேன் அப்படிங்கிற மாரி சொல்ல, "டேய் அத ஏன்டா நான் பண்ணணும்? வேணா நீ பண்ணு" அப்படிங்கிற மாரி சொல்ல,
ஹீரோ வந்துட்டு இல்ல, இல்ல நீ பண்ணா தான் அவ வெளில வருவா அப்படின்னு சொல்லியிருப்பானா. ஸோ அதே மாரி ஹீரோயினி பண்ணோம்னா, அந்த இடத்துக்கு ஒரு அழகான பொண்ணு வந்துர்றா. ஆக்சுவலி இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது. ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் ஒருத்தி இருந்தால, அதாவது அந்த தண்ணியெல்லாம் கண்ட்ரோல் பண்ற ஒரு ஜீன் இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ அதுதான் இந்த பொண்ணு. இந்த பொண்ணோட பேரு வந்து ஜின்யா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜின்யா வந்தோனே ஹீரோயினுக்கு தெரிஞ்சது இவ ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் அப்படிங்கிற மாரி. ஸோ ஜெனியா வந்துட்டு ஹீரோ கிட்ட "எப்படி இருக்கடா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ வந்துட்டு, நானா ரொம்ப நல்லா இருக்கேன்." அப்படிங்கிற மாரி ஒரு மாரி ஹேப்பியா சிரிச்சுட்டே சொல்லுவானா. கேட்கிற ஹீரோயினிக்கு வந்து ஒரு மாரி காண்டாக ஆரம்பிச்சுருது. ஸோ ஜெனியா வந்துட்டு ஹீரோ கிட்ட, "ஆமா நீ ஒண்ணும் சும்மா ஒண்ணும் என்ன பார்க்க வந்திருக்க மாட்டியே! இவ்வளோ வருஷம் கழிச்சு என்ன பார்க்க வந்தியா? கண்டிப்பா ஏதாவது அதுல ஒரு விஷயம் இருக்கும். சரி உனக்கு என்ன வேணும்?" அப்படிங்கிற மாரி கேட்டு, "சரி, சரி நான் குடுத்த கிஃப்ட்லாம் உன்கிட்ட பத்திரமா இருக்காடா?" அப்படிங்கிற மாரி இவ ஏதோ கேட்க வர, ஹீரோயினி என்ன குடுத்தா? அப்படிங்கிற மாரி ஹீரோயினி ஒரு மாரி ஆர்வமா கேட்கறா. ஸோ ஜெனியா வந்துட்டு, "நம்ம 2 பேரும் லவ் பண்ணும்போது நான் உன்கிட்ட அந்த கப்பு டீ பாட் குடுத்தேன்ல, அத வச்சிருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஓ! அதுவா?" அப்படின்னு சொல்லிட்டு, "அது எங்கேயாவது இருக்கும்." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்ல ஆரம்பிச்சான். "சரிடா நான் பறக்கும் கம்பளம் ஒண்ணு குடுத்தேன்ல, அதுவாவது பத்திரமா வச்சிருக்கியா?" அப்படின்னு சொல்லி ஜின்னியா கேட்க, "அதுவா? அது ஏதோ மண்ணுக்குள்ள போயிருக்கும்னு நெனைக்கிறேன் மனதுக்குள்ள." அப்படிங்கிற மாரி ஹீரோ ஒரு மாரி நான்சிங்காவே பதில் சொல்லிட்டு இருப்பானா. ஸோ இதையெல்லாம் அப்படி 2 பேரும் மாறி மாறி பதில் சொல்லிட்டு இருக்கு. நடுவுல ஹீரோயினி கேட்டிருப்பாளா, "அதாவது நீங்க 2 பேரும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட். உங்களுக்குள்ள 1000 இருக்கும். நடுவுல நான் எதுக்கு நந்தி மாரி? பேசிட்டு வா." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ பார்த்து ஒரு மாரி மொறச்சுக்கிட்டே, "உன்ன வச்சுக்கிறேன்டா." அப்படிங்கிற மாரி ஹீரோயினி சொல்லிட்டு போவா. ஸோ இப்படி ஹீரோயினி ஒரு வழியா அங்கருந்து கிளம்புன பிறகு ஹீரோவும், ஜின்னியாவும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோ சொல்றான், "அதாவது நான் இத்தன வருஷம் கழிச்சு உன்ன தேடி வந்ததுக்கு கண்டிப்பா ஒரு ரீசன் இருக்கும். நீ கண்டுபிடிச்சது கரெக்ட் தான். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. 983 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தான் நான் அந்த விளக்குக்குள்ள இருக்கேன். ஆனா ஹீரோயினி சொல்றத வச்சு பார்க்கும்போது ஒரு 20 வருஷம் கிட்ட இடிக்குது. அந்த 20 வருஷம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சுத்தமாவே தெரியல. அது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான்ல ஷாதி, அவன் என்ன பார்க்க வந்திருக்கான். ஆனா என்கிட்ட எதுவுமே பேசாம அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஸோ எதுக்கு அவன் என்கிட்ட பார்த்தும் என்கிட்ட பேசவே இல்ல. அதுதான் உனக்கு தெரியுமா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, இதையெல்லாம் கேட்ட ஜின்னியா வந்து சொல்றா, "அதாவது உன்னோட 20 வருஷத்த பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா நம்ம ஃப்ரெண்ட் ஷாதிய பத்தி எனக்கு ஒரு விஷயம் தெரியும். அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவன் வந்து ஒரு பொண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதாவது இவன் ஒரு பூதம். ஆனா அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தது ஒரு மனுஷ பிறவிய கல்யாணம் பண்ணிட்டான். ஸோ இப்படி இவங்க 2 பேத்துக்கும் பொறந்த ஒரு குழந்தை பொறந்துச்சு. அந்த குழந்தையோட பேரு வந்து கலித்து. அதாவது அந்த பையன் பூதத்துக்கும் இல்லாம, மனுஷனுக்கும் இல்லாம பொறந்த குழந்தை தான் அந்த கலித்து." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோக்கு இன்னும் சந்தேகமாகுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீ ஹீரோயினுக்காக ஒரு ஊரையே அழிச்சுட்ட அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகுது. என்னது ஒரு ஊர அழிச்சனா? வாய்ப்பே இல்ல. எனக்கே ஹீரோயின இப்ப தான் தெரியும். அதாவது அவ சின்ன புள்ளையா இருந்தாளே அதுலருந்து எனக்கு தெரியும். ஹீரோயின எனக்கு ஒரு 1000 வருஷமாவே மொத்தமாவே தெரியும் அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்ல, ஸோ இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஜின்னியாக்கு, "அப்போ உனக்கு வேற எதுவுமே ஞாபகம் இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவ்வளதான் எனக்கு வேற எதுவுமே ஞாபகம் இல்ல. ஒரு 20 வருஷம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சுத்தமா தெரியல." அப்படிங்கிற மாரி சொல்ல, "ஐய்யய்யோ! அப்ப நான் இப்ப சொன்னது எல்லாமே நீ மறந்துரு. நான் தெரியாம சொல்லிட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜின்னியா அங்கருந்து குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சுடுறா. ஸோ இப்படி போன பிறகு ஹீரோக்கு ரொம்பவே கன்ஃப்யூஸ் ஆகுது. அப்ப ஜின்னியா சொன்னதெல்லாம் உண்மதானா? அப்ப ஹீரோனி 20 வருஷம் என்னாச்சு, என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கு. அப்ப அந்த 20 வருஷத்துல நம்ம லைஃப்ல என்னமோ நடந்திருக்கு. அதாவது நம்ம ஃப்ரெண்டுக்கு கல்யாணமாயி கலித்துன்னு ஒரு பையன் இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினிக்கா ஒரு ஊரையே எதுக்கு அழிச்சோம்? அப்படிங்கிற மாரி நெறைய கேள்வி வந்து ஹீரோவ போட்டு ஒரு மாரி கன்ஃப்யூஸ் பண்ணிட்டே இருக்கு. அப்படியே ஷாதிய காட்டுறாங்க. ஸோ ஷாதி என்ன பண்றாங்க, கையு, காலு, வாயு இந்த மாரி எல்லாத்தையுமே கட்டி போட்டு ஒரு மாரி ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அடைச்சது வேற யாருமே இல்ல. அந்த ஜாக்கு பையன் இருக்கான்ல, குட்டி பையன். அந்த பையன் தான் அடைச்சிருப்பான். ஸோ இந்த பையன பார்க்கும்போது எனக்கு ஒரு காமெடி வருது. இந்த வடிவேல் கமல்ல ஒண்ணு சொல்லுவான், "டேய் ஆள பார்த்தா டம்மி பீஸா இருக்க. ஆனா பயங்கரமான ஆளா இருக்கே!" அப்படிங்கிற மாரி தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸோ அந்த ஜாக்கு பையன் இந்த மாரி அவங்க புடிச்சு கட்டி வச்சுட்டு, "இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஸோ இப்ப இங்கேருந்து நீ எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது. ஸோ கூடிய சீக்கிரம் உன்னோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனையும் நான் இதே மாரி அடிமையாக்கிருவேன்." அப்படிங்கிற மாரி இந்த ஜாக்கு பையன் ஒரு மாரி கிரிமினலா பேசிட்டு இருக்க, ஸோ இப்படி இவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது, இவனோட மிரர்ல அதாவது ஒரிஜினல் இவனுக்குள்ள இருக்க கலித்து தெரியிறான். ஸோ இந்த கலித்து வேற யாரும் கிடையாது. ஷாதியோட பையன் தான் இவன். ஆனா இவனுக்கு வந்து பூதத்துக்கும், மனுஷனுக்கும் பொறந்தங்காட்டிக்கு இவனுக்கு வயசு ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கு. ஸோ இவனுக்கு அழிவு என்பது இருக்கு. அதனால தான் இந்த இந்த பையன் இருக்கான்ல ஜாக், அவனுக்கு வந்து சாகாவரம் பெற்றிருக்கான். ஸோ அதனால இவன் உடம்புக்குள்ள இவன் இருக்கான். அது எப்படி வந்தான் அப்படிங்கிறது தெரியல. ஸோ போக போக அது என்னன்னு பார்த்துடலாம். ஸோ "அப்பா நீ ஒண்ணும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன்னோட ஃப்ரெண்டையும் நான் அடிமையாக்கிருவேன்." அப்படிங்கிற மாரி அந்த கலித்து பையன் வந்து நம்ம ஷாதி கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்க. ஸோ கட் பண்ணா அப்படியே இன்னொரு பக்கம் காட்டுறாங்க. அதாவது ஹீரோக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னேன்ல. ஸோ அதுல ஒரு ஃப்ரெண்ட் தான் இவன். இவன் வந்து இந்த பூக்களுக்குள்ள இருக்க ஆத்மா எல்லாம் பிரிச்சு குடுப்பான் அப்படிங்கிற மாரி நான் சொன்னேன்ல. ஸோ அவன் தான் இவன். இவன் பேரு வந்து ஷாகர். ஸோ இவன் வந்து அந்த தோட்டத்துல இருக்க கரெக்ட்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹயான் இருக்கான்ல. ஸோ ஹயான் வந்துடுறான். ஸோ இந்த தோட்டத்துல இருக்கிற எல்லா பூவுமே வாடி போய் கிடக்குது. ஆனா ஒரே ஒரு பூ மட்டும் அந்த இடத்துல நல்லா ரொம்ப பெருசா வளர்ந்திருக்கு. ஆனா அழியாம அந்த ஒரு பூ தான் இருக்கு. அங்க ஹயான் கரெக்ட்டா வந்து இங்க பாரு, இந்த மாரி ஹீரோ வந்து ஒவ்வொரு ஆளா சந்திச்சுட்டு வரான். ஸோ அடுத்து கண்டிப்பா உன்கிட்ட தான் வருவான். ஆனா அவனுக்கு அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எதுவுமே நீ வாய திறந்து சொல்லக்கூடாது. நீ அவனோட ஃப்ரெண்டு, அவனோட நான் கூட பிறந்தவனா இருக்கலாம். ஆனா என்னவா இருந்தாலும் நீ வாய திறந்து சொன்னீன்னா, கண்டிப்பா அதுக்கான தண்டனை உனக்கு நான்
குடுப்ப. சோ நீ வந்து ஹீரோ கிட்ட எந்த உண்மையுமே சொல்லக்கூடாது." அப்படிங்கிற மாரி இந்த ஹயான் வந்து இந்த சாகர பிடிச்சு பயங்கரமா மிரட்டி விட்டுட்டு போயிருப்பான். சோ இப்படி போனவன் கரெக்ட்டா பட்டுக்கிட்ட போறான். சோ பட்டுக்கிட்ட போய் இந்த மாரி "நீ தானே சொன்னது. அதாவது அ இவ இருக்காள ஜென்யா, அவ எங்க இருக்கான்னு நீ தானே அவகிட்ட சொன்னது ஹீரோ கிட்ட" அப்படின்னு சொன்னதுக்கு, "ஆமா ஹீரோ என்கிட்ட கேட்டா நான் அதனால தான் சொன்னேன்" அப்படின்னதுக்கு, "இங்க பாரு உன் காத செவிடாக்கும் போதே உன்னோட வாய சேர்த்து நான் உடைச்சிருக்கணும்னு நெனைக்கிறேன். சோ உன்ன யாரு தேவையில்லாம ஹீரோ கிட்ட இதெல்லாம் சொல்ல சொன்னது? சோ இப்பைலருந்து உன் வாய நான் பேசாம ஆக்கப் போறேன். நீ ஊமையாவே கெட. காது மட்டும் இல்ல ஊமையாவும் இரு" அப்படின்னு சொல்லிட்டு, இவன் என்ன பண்றான், அந்த பட்டுவ புடிச்சு ஒரு மாரி மேல தூக்கி அவன் வாய்க்கிட்ட ஒரு மாரி லாக் பண்ணி விட்டுறான். சோ அதனால பட்டு இதுலருந்து இனிமேல் பேச மாட்டா அப்படிங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் இங்க வந்துருது. நம்ம ஹீரோனியும், லட்டுவும் காட்டுறாங்க. ஸோ 2 பேருமே பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது, ஹீரோனி வந்து ரொம்ப ஆர்வம் தாங்காம, இந்த மாரி ஜெனியாவும், ஹீரோவும் ரொம்ப வருஷம் லவ் பண்ணாங்களா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப வருஷமாலாம் இல்ல. கொஞ்ச நாள் லவ் பண்ணாங்க. ஆனா நம்ம ஜெனியா தான் ஹீரோவ புடிச்சு கழட்டி விட்டு போயிட்டா அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பா. ஸோ இப்படி இவங்க 2 பேரும் பேசி முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவும் அந்த ஊர்ல அதாவது துபாய சுத்தி பார்த்துட்டே வரும்போது, அந்த இடத்துல ஒரு சென்டர்ல ஒரு பெரிய வால் குத்துன மாரி ஒரு இடம் இருக்கு. இது ஒரு பெரிய மியூசியம் மாரி இருக்கு. அங்க இருக்க எல்லாருமே வந்து சுத்தி பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து பார்க்க இந்த இடம் ஒரு மாரி வித்தியாசமா இருக்கே! அப்படிங்கிற மாரி சுத்தி பார்த்துட்டே இருக்கான். ஸோ அந்த வால் குத்தி இருக்கல்ல, அந்த பிளேஸயுமே அவன் பார்த்துட்டே இருக்கான். ஸோ இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது, அப்படியே அவனுக்கு ஒரு மாரி ஒரு ஃபிளாஷ்பேக் ஒண்ணு வந்துட்டு போகுது. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த வணிகர்கள் மாரி ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல. ஸோ அவங்கள வந்துட்டு, "இவன் ஒரு பூதம், இவன புடிச்சு கொல்லுங்க" அப்படிங்கிற மாரி ஒரு மாரி கத்துற மாரி சவுண்ட் கேட்குது. ஸோ அந்த சீன் வந்து ஹீரோக்கு இப்ப கரெக்ட்டா அது ஞாபகம் வந்துட்டு போகுது. அந்த வால கிராஸ் பண்ணி போகும்போது, இந்த மாரி அவன் திருப்பி திருப்பி, "அவன் ஒரு பூதம், அவன கொல்லுங்க" அப்படிங்கிற மாரி அந்த வணிகர் சொல்லிட்டே இருக்கிறாரு. ஸோ அப்ப கரெக்ட்டா ஹீரோயின் வந்து, "என்னடா ஆச்சு?" அப்படிங்கிற மாரி சொல்ல, "ஒரு நிமிஷம் இரு" அப்படின்னு சொல்லிட்டு சடனா அங்க இருக்க எல்லாத்தையுமே ஒரு மாரி ஃப்ரீஸ் பண்ணிடுறான். ஃப்ரீஸ் பண்ணிட்டு இந்த வாள் அவனோட ஃபிளாஷ்பேக்ல வந்திருக்கும். ஸோ இவன் இது என்னோட வாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாள அசால்ட்டா எடுத்துடுறான். "டேய் கம்முனு இருடா! எதுக்குடா தேவையில்லாம இதெல்லாம் எடுக்குற? இதெல்லாம் கவர்மெண்டோட சொத்து. இதெல்லாம் நீ எடுக்கக்கூடாது" அப்படின்னு சொல்ல, "என்ன இது அநியாயமா இருக்கு? ஆக்சுவலி இது என்னோட வாள் தான். என்னோட வாள் எடுக்க எனக்கு உரிமை இல்லையா?" அப்படிங்கிற மாரி ஹீரோ கேட்க, "இது உன்னோட வாளா இருந்தாலும் இப்ப நீ இத எடுக்கக்கூடாது. இது வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது. மரியாதையா இத வைடா" அப்படின்னு சொல்லிட்டு, "வெரி பேட்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த வாள அங்க வச்சுடுறான். திருப்பியுமே அத நார்மல் ஆக்கி விட்டுருப்பான். ஸோ இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு போகும்போது, அந்த வாள வந்து எல்லாருமே தூக்கி தூக்கி பார்ப்பாங்கல்ல. ஸோ அதே மாரி ஒரு நார்மல் பெர்சன் வந்து தூக்கி பார்க்குறான். ஆனா அந்த வாள தூக்கவே முடியல. ஆக்சுவலி இது வந்து ஹீரோவோட வாளு. அது ஏதோ ஒரு பெரிய போர்னால இந்த இடத்துல இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். மேபி போக போக இது என்ன ஸ்டோரின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு வேளை இவங்க 2 பேரும், உன் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட எல்லாமே பேசிட்டியா?" அப்படிங்கிற மாரி ஹீரோயினி கேட்க, அவ ஒண்ணும் என் கேர்ள் ஃபிரெண்ட் கிடையாது. எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட்" அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லுவான். "அதான் உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் ஜின்னியா கிட்ட எல்லாமே பேசிட்டியா?" அப்படின்றதுக்கு, நான் பேசிட்டேன். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படிங்கிற மாரி ஹீரோ ஒரு மாரி சிரிச்சுட்டு, "என்ன நீ பொசசிவ் ஆகுறியா? அவன் மேல காண்டாகுதா உனக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்க, "ஒண்ணும் இல்லையே" அப்படிங்கிற மாரி ஹீரோயினி சொல்லியிருந்திருப்பா. ஸோ ஹீரோ வந்துட்டு, "ஆமா சாயா ஏர்போர்ட்ல யாரையோ பார்த்து மொறச்சாளே அது யாரு?" அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்க, "அத ஏன் கேட்குற? அது ஒரு பெரிய கதை" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் அந்த கதை என்னன்னு சொல்றா. ஆக்சுவலி சாய்க்கு வந்து ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்திருக்கும். அதாவது சாய் கேர்ள் தான். அந்த பொண்ணு கேர்ள் தான். இத வந்து லெஸ்பியன் சொல்லுவாங்க. ஸோ இப்படி அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டே இருக்கும்போது, ஹீரோனி அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு டின்னர் போயிருந்திருப்பாங்க. ஸோ ஹீரோனி என்ன பண்ணுவா? எப்பயுமே அவளோட ஷெட்யூல் படி ஒரே டிஷ் தானே சாப்பிடுவா. ஸோ இப்படி 3 பேருமே ஒரே டிஷ் சாப்பிடும்போது, அந்த லவ்வர் பொண்ணுக்கு ஒரு மாரி காண்டாகுது. எப்ப பார்த்தாலும் ஒரே டிஷ்ஷ தான் சாப்பிடுறதா? கொஞ்சமாவது வித்தியாசமா சாப்பிடலாம்ல? அப்படிங்கிற மாரி சாய் கிட்ட சொல்ல, "இல்ல இப்ப இதான் சாப்பிடணும்" அப்படிங்கிற மாரி சாயும் சொல்லிர்றா. ஸோ ஹீரோனி இதெல்லாம் மதிக்கிற மாரி தெரியல. "என் சோறு உண்டு, நான் உண்டு" அப்படிங்கிற மாரி அவ பாட்டுக்கு சாப்பிட்டே இருக்க, அவ சாயோட கேர்ள் ஃபிரெண்ட் ஒருத்தி வந்தால்ல, அவளுக்கு வந்து ஒரு மாரி டென்ஷன் ஆக ஆரம்பிச்சது. "இங்க பாரு எப்ப பார்த்தாலும் இதையே சாப்பிடுறதா? நீ என் பேச்சு கேட்பியா? இல்ல அவ பேச்சு கேட்பியா?" அப்படிங்கிற மாரி கேட்க ஆரம்பிச்சுடுறா. சாய் வந்துட்டு, "நான் அவ பேச்ச தான் கேட்பேன். ஹீரோனி பேச்ச" அப்படின்னு சொன்னதுக்கு, இந்த பொண்ணுக்கு காண்டாயிருது. "அப்ப நீ அவ பேச்சே கேட்டுட்டு இரு. இனிமேல் நீ என் கூட பேசிறாத. நம்ம 2 பேத்துக்கும் பிரேக்கப்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு கோவமா அங்கருந்து எந்திரிச்சு போயிருந்திருப்பா. ஸோ இவ்ளோ கலவரத்துக்கு நடுவுல எனக்கு சோறு தான்ப்பா முக்கியம் அப்படிங்கிற மாரி ஹீரோனி சாப்பிட்டுருப்பா. ஹீரோனி நம்ம கட்சி போல. இந்த மாரி சாப்பிட்டுருப்பா. ஸோ இந்த ஃபிளாஷ்பேக் எல்லாமே ஹீரோ வந்து ஹீரோனி வந்து ஹீரோ கிட்ட சொல்லியிருந்திருப்பா. ஸோ கட் பண்ணா அப்படியே ஹீரோனி அவங்க பாட்டிமாவ கூட்டிட்டு, அவங்க அம்மா துபாய்ல தானே இருக்கிறாங்க. ஸோ தான் பொண்ண காமிக்கலாம். அதாவது பாட்டிக்கு வந்து அவங்களோட பொண்ண காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ண காமிச்சிருப்பாங்க. ஸோ இது பார்க்க பார்க்க பாட்டிமாக்கு ஒரு மாரி ரொம்பவே கஷ்டமா போயிருந்திருக்கும். என் பொண்ணு எவ்ளோ அழகா வளர்ந்துட்டா! ரொம்ப பெருசா வளர்ந்துட்டா! எவ்ளோ பெரிய பொண்ணா இருக்கா! அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு மாரி ஆனந்த கண்ணீர்லாம் வர ஆரம்பிச்சுருது. ஆனா ஹீரோனிக்கு இத பார்க்க பார்க்க அதாவது அம்மானா இப்படி இருக்கணும். எனக்குன்னு தான் அம்மா இருக்காங்க பாரு. இவங்க இப்ப அம்மாவே வேணான்னு தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஆனாலுமே பாட்டிம்மா எவ்ளோ பாசமா இருக்காங்க நம்ம அம்மா மேல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு ஒரு மாரி ஓகேவான்னு தோணுது. ஒரு செகண்ட்ல காண்டாகுது. இவ்ளோ பாசமா இருக்கிறவங்கள தூக்கி எறிஞ்சுட்டு போயிருக்காங்க நம்ம அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு கோவம் வர ஆரம்பிச்சுருது. பாட்டிமா சொன்ன மாரி அந்த வாட்ச் எடுத்து அதாவது வாட்ச் எடுத்து அதோட சவுண்ட கேட்க ஆரம்பிச்சுடுறா. செம காண்டானங்காட்டிக்கு. கட் பண்ணா அப்படியே அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண அந்த லேடிய காட்டுறாங்க. அந்த லேடி ஒரு மாரி டெரரா உட்கார்ந்திருக்கு. அதாவது அவங்க ஹஸ்பண்ட் கூட டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. பண்ண பிறகு அவங்களோட பொண்ணு வந்துட்டு, "இந்த மாரி ஏன் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்களா? இப்ப நான் யார் கூட இருக்கறது? உங்க கூட இருக்கறதா? இல்ல அப்பா கூட இருக்கறதா? நான் என்ன பண்றது?" அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்க, "நீ என்ன
என்னமோ பண்ணு. ஆனா என்கிட்ட வராத. அதாவது உங்களுக்காக நான் வாழ்ந்த வாழ்க்கையில போதும். இனிமேல் நான் எனக்காக வாழப் போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்கா. ஸோ இப்படியே போய் நம்ம ஜீனிய கூப்பிட்டு அதாவது நம்ம ஹீரோவ கூப்பிட்டு, "இது என்னோட 3வது விஷயம் என்னன்னு கேட்கிறேன். ஸோ நீ அன்னைக்கு சொன்னீயல்ல, யாரோ ஒருத்தவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 2 விஷ் கேட்டாங்க. ஸோ 3வது விஷயம் என்னன்னா, நான் எல்லாத்தையுமே மறந்துடணும். அதாவது ஜீனி எல்லாத்தையுமே கேட்டத மறந்துடணும்." அப்படிங்கிற மாரி தான் கேட்டிருந்திருப்பாங்க. ஸோ அத வந்து இந்த லேடி வந்து ஹீரோ கிட்ட சொல்றதுக்கு, "ஸோ இதுதான் இப்ப நான் வந்து என்னோட 3வது விஷயம் கேட்கப் போறேன். நான் கேட்ட முதல் 2 விஷயம் நீ மறந்தறணும். அதாவது ஜீனியான நீ அந்த 2 விஷயம் மறந்துடு. இதுதான் என்னோட 3வது விஷயம்." அப்படிங்கிற மாரி இந்த லேடி கேட்டிருப்பா. ஸோ இத கேட்கிற ஹீரோ வந்துட்டு, "ஆக்சுவலி நான் அன்னைக்கு சொன்னேன். ஆனா அது உண்மையே கிடையாது. ஸோ என்னால எதையுமே மறக்க முடியாது. ஸோ நீங்க அந்த 2 விஷயம் மறக்க சொன்னாலும் என்னால அத மறக்க முடியாது. ஸோ உங்களோட 3வது விஷ் நிறைவேற்றப்பட்டது." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பா. ஸோ இத கேட்கிற அந்த லேடிக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு ஒரு 3வது விஷயம் கேட்டா, ஹீரோனால எதுவுமே மறக்க முடியாது. எல்லாமே ஞாபகத்துல இருக்குமா அப்படிங்கிற மாரி நெனச்சு, அவளோட 3வது விஷயம் வேஸ்ட்டா போச்சே அப்படிங்கிற மாரி நெனச்சு அவ ஃபீல் பண்ணிட்டே இருப்பா. ஆக்சுவலா அன்னைக்கு ஹீரோ இப்படிதான் சொல்லியிருந்திருப்பான். 3வது விஷயம் வந்து நான் மறந்துரும்னு கேட்டிருப்பாங்க. ஆனா அவனால எதுவுமே மறந்திருக்க முடியாது. ஸோ இந்த லேடிக்கு வந்து, ச்சே! என் வாழ்க்கையே வேஸ்ட்டா போச்சு அப்படிங்கிற மாரி இந்த லேடிக்கு வந்து எல்லாமே மறந்து போயிரும். ஹீரோவ பார்த்த நினைவு எல்லாமே மறந்து போயிருக்கும். ஸோ கட் பண்ணா ஹீரோ வந்து ஹீரோயினி கிட்ட போய் இந்த மாரி அந்த லேடி வந்து ஃபர்ஸ்ட்டு 3 விஷயம் கேட்டு முடிச்சுட்டாங்க. அப்படின்னு சொல்லி அந்த புக் இருக்குல்ல, அந்த ரெக்கைய பிச்சுட்டு வந்திருப்பாங்கல்ல, அதுல வந்து இது எல்லாமே நோட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சர்றாங்க. ஹீரோ, ஹீரோயினி 2 பேருமே பேசிட்டு இருக்கும்போது, ஹீரோயினி சொல்லுவா, "அதாவது நான் உன்கிட்ட கட்டுன பெட்ல நான் தோத்து போயிட்டேன். ஸோ நான் என்ன சொன்னேன், முதல் 5 பேத்த செலக்ட் பண்ணி அந்த 5 பேருமே தனக்காக இல்லாம மத்தவங்களுக்காக விஷ் கேட்டாங்கன்னா, நான் ஜெயிச்சுட்டேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோயினி பெட் கட்டியிருந்திருப்பா. ஆனா அந்த 5 பேருமே சுயநலவாதி மாரி தனக்காக தான் கேட்டிருந்திருப்பாங்க. ஸோ அதனால ஹீரோயினி சொல்லுவா, "இந்த மாரி நீ தான் வின் பண்ணிட்ட. ஸோ அதனால நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன். ஸோ நான் என்கிட்ட இன்னொரு 3வது விஷயம் ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அத கண்டிப்பா நான் மத்தவங்களுக்காக நான் அத கேட்கவே மாட்டேன். அத நான் எனக்காக தான் கேட்பேன். ஏன்னா திருப்பியும் நான் உன்ன கொண்டு போய் நான் விளக்குல அடைக்கிறதுக்கு எனக்கு எந்த விருப்பமும் இல்ல. ஸோ நீ யாருக்கு கீழ அடிபணிஞ்சு இருக்க வேண்டாம். அந்த கடவுளுக்கு கீழயோ. ஸோ நீ வந்து சுதந்திரமா இரு." அப்படிங்கிற மாரி ஹீரோயினி வந்து, "உனக்கு எந்த பாதிப்பும் வராம நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி ஒரு இது குடுத்திருப்பா. ஸோ இத சொல்ல சொல்ல ஹீரோக்கு ஒரு மாரி ஹேப்பியாவும் இருக்கும். அட் த சேம் டைம் ஹீரோயின் நம்ம மேல எவ்வளோ பாசமாவும், அக்கறையாவும் இருக்கா. அவ நம்மள ரொம்ப நம்புறா அப்படிங்கிற மாரி ஹீரோக்கு ஒரு மாரி அவ மேல லவ் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. ஸோ இப்படி இவங்க 2 பேருமே கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கட் பண்ணா அப்படியே நம்ம பட்டுவையும், லட்டுவையும் தான் காட்டுறாங்க. ஸோ 2 பேருமே மரத்துக்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்க, நம்ம பட்டு இருக்காள, அவளுக்கு வந்து அந்த ஹையான் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பான், ஸோ பேச விடாம அவன் கழுத்த நெரிச்சு கழுத்துக்கிட்ட ஒரு மாரி புண்ணாயிருந்திருக்கும். ஸோ இத பார்க்குற லட்டுக்கு பயங்கரமா காண்டாயிருக்கு. "என்னாச்சு? உன் முதலாளி ஏதோ ஒண்ணு சொல்லி பண்ணிட்டாரா? அடிச்சுட்டாரா?" அப்படின்றதுக்கு, "ஆமா, இந்த மாரி நான் சொன்னங்காட்டிக்கு இது பண்ணிட்டாரு." அப்படின்றதுக்கு இவனுக்கு ஒரு மாரி டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இவன் என்ன பண்ணுவான், ஸ்ட்ரெயிட்டா அந்த ஹையான் கிட்ட போய் அவன் கால புடிச்சு பயங்கரமா கடிக்க ஆரம்பிச்சுருவான். ஸோ ஒரு பக்கம் இந்த மாரி கடிச்சிட்டு இருக்க, ஸோ இவனுக்கு ஏதோ ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஸோ வந்துட்டு "என்னடா பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. "அதாவது உனக்கு என்னன்னு தெரியும். ஆனாலுமே நீ என்கிட்ட இந்த 20 வருஷம் நடந்த உண்மை எதுவுமே நீ சொல்லல." அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹையான போட்டு அடிக்க, ஹையான் ஹீரோவ போட்டு அடிக்க, அப்படிங்கிற மாரி 2 பேரும் ஒரு கட்டமா பயங்கரமா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுடுறானுங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஃபைட் முடிஞ்ச பிறகு, "உனக்கு என்ன உண்மை தெரியுமோ மரியாதையா என்கிட்ட சொல்லு." அப்படிங்கிற மாரி சொல்ல, இவன் என்ன சொல்லுவான், "இங்க பாரு நான் எதையுமே சொல்ல விரும்பல. ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன். அதாவது ஜாக் உடம்புல இருக்கிறது கழித்து. அது வேற யாரும் கிடையாது. ஷாதித்தோட பையன் தான்." அப்படிங்கிற மாரி அந்த ஒரு உண்மைய மட்டும் நான் உனக்கு சொல்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பான். ஸோ இதுலருந்து என்ன தெரியுது? நான் அப்பயே சொன்ன மாரி தான். ஜாக் உடம்புக்குள்ள அந்த கழித்தோட ஆவி வந்து உள்ள இருக்கு. அது எப்படி வந்துச்சுன்னு நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ இந்த விஷயம் நம்ம ஹையானுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதத்தான் நம்ம ஹீரோ கிட்ட இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பான். ஸோ கட் பண்ணா அப்படியே நம்ம ஹீரோயினி காட்டுறாங்க. ஸோ ஹீரோயினிக்கு ஏதோ ஒரு ஆபத்து அப்படிங்கிற மாரி ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹீரோயினி அந்த ட்ரக்கிங் வருவாள்ல, ஸோ எப்பயும் போல அவ வந்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு அந்த ஜான் பையன் இருக்கான்ல, அந்த ஜாக்கோட அப்பா. ஸோ அவன் வந்திருப்பான். ஸோ வந்துட்டு இந்த மாரி நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது, ஹீரோயினி ஒரு பக்கத்துல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹீரோயினி கிட்ட போய், "இந்த மாரி உன்னோட 3வது விஷயம் நீ உனக்காக கேளு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "என்ன மன்னிச்சுரு" அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், அந்த மலை மேலருந்து ஹீரோயினி புடிச்சு தள்ளி விட்டுருவான். ஸோ இப்படி மேலருந்து ஹீரோயினிக்கு விழும்போது ஒரு மாரி அப்பதான் அவளுக்கு லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் பயம்னா என்னன்னு அப்பதான் அவளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்தது, ஹீரோ கூட இந்த இருந்த இன்சிடென்ட், பாட்டிமா கூட இருந்தது, இந்த மாரி எல்லா நிகழ்வுகளும் அப்பதான் அவளுக்கு ஒரு மாரி வந்து பயந்துட்டு இருப்பா. ஸோ கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து புடிச்சுட்டு, "ஏன்டி உனக்கிட்ட தான் 3வது விஷயம் இருக்குல்ல, அதையாவது உனக்காக கேட்டு தொலைக்க வேண்டியது தானே! இப்ப நீ விழுந்திருந்தா செத்து போயிருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து தாக்கியம் பிடிச்சிருப்பான். ஆக்சுவலி ஹீரோனுக்கு இந்த மாரி ஏதோ ஆபத்துன்னு அந்த ஹையான் சொல்லியிருந்திருப்பான். ஸோ அத வச்சு தான் ஹீரோ கரெக்ட்டா இந்த இடத்துக்கு வந்திருப்பான். "இல்லடா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் பயம்னா என்னன்னு பார்க்குறேன். எனக்கு எவ்வளோ பயமா இருக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாரி ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஹீரோவும் "ஒண்ணும் ஆகாது. நான் உன் கூட இருக்கேன்ல. உனக்கு ஒண்ணும் ஆகாது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினையும் ஒரு மாரி ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இப்படி இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு ஒரு மாரி பேசி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அட் த சேம் டைம் அந்த ஜான் பையன் இருக்கான்ல, அவன பார்க்க பார்க்க ஹீரோக்கு ஒரு மாரி காண்டாக ஆரம்பிச்சுரும். ஸோ மேல போனவன் ஜான புடிச்சு கழுத்த புடிச்சு அப்படியே
மேல தூக்கிட்டு போக ஆரம்பிச்சுட்டான். "என்ன தைரியம் தான் நீ ஹீரோயினையே கொலை பண்ணலாம்ன்னு ட்ரை பண்ணுவ? உனக்கு என்ன தைரியம் இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாரி காண்டாயி அப்படியே அவன மேல தூக்கிட்டு போக ஆரம்பிச்சுடுறான். தூக்கிட்டு போய் அவன் கழுத்த நெரிச்சு அங்கருந்து தூக்கி டமால்னு வீசுவானா, அப்படியே போய் அவன் ஒரு மலையில சொருகி அப்படியே அவன் அந்த இடத்துல ஜான் செத்து போயிருவான். ஸோ இந்த காட்சி எல்லாத்தையுமே தூரத்துல நின்னு ஜாக்கு, அவங்க அம்மா இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஜாக் இத பார்த்துட்டு, "அப்பாவ நம்பி இது ஒரே ஒரு வேலைய தான் நான் குடுத்தேன். ஆனா அதையுமே இப்படி சொதப்புவாருன்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லம்மா" அப்படிங்கிற மாரி சொல்ல, அவங்க அம்மா பக்கத்துல இருந்துட்டு, "ஆமாடா உங்க அப்பா ஒரு தொடர்நடிகை" அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க. ஜாக் வந்துட்டு, "நான் இவ்ளோ வருஷம் கழிச்சு அப்பா கிட்ட இப்பதான் ஒரே ஒரு வேலைய உருப்படியா குடுத்தேன். ஆனா அதையும் கூட சொதப்பாம போய் ஏதோ அடி வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு" அப்படிங்கிற மாரி ஜாக் சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்துட்டு கலீத் அப்படிங்கிற மாரி ஒரு சத்தம் கேட்குது. அது வேற யாரும் கிடையாது. ஹயான் தான் இருக்கான்ல. அவன் தான் பயங்கர கோவத்தோட வந்திருப்பான். கோவத்தோட வந்தது மட்டும் இல்லாம, வந்த உடனே ஜாக்க பலார்ன்னு ஒரு அப்பு விடுறான். அப்படி விட்ட உடனே அந்த ஜாக் மயக்கம் போட்டு விழுந்தானா, அதுக்குள்ள இருந்த கலித் ஆவி இருக்குல்ல, அந்த ஆவி அப்படியே வெளில வந்தது. ஜாக்கு கலித்தோட கழுத்த புடிச்சுட்டு, "இங்க பாரு, நான் உன்கிட்ட பலமுறை சொல்லிட்டேன். ஹீரோயினி அவளோட 3வது வார்த்தை கண்டிப்பா மத்தவங்களுக்காக மட்டும் தான் கேட்கணும். அவளுக்காக சுயநலமா கேட்டான்னா, என்னால ஹீரோவ கொல்ல முடியாது. திருப்பி ஹீரோ வந்து அடுத்து யார் எஜமான்னு சொல்லாம போயிருவான். அந்த மாரி நடக்கவே கூடாது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க, அந்த ஆவி கலித்து இருக்குல்ல, "நான் அது வாய்ப்பே இல்ல. அதாவது எனக்கு ஹீரோ வேணும். அவன் மூலம் நான் நெறைய ஆசைய நான் நிறைவேத்தணும். திருப்பி அவன் உயிரோட தான் இருக்கணும். அவன் கொல்ல நான் அனுமதிக்க மாட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க, இவனுக்கு ஹயானுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிருக்குது. "நான் சொல்றேன், நீ என்ன மீறி பண்ணிட்டு இருக்கன்னு நான் பாத்துர்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நான் அப்படி சொல்லிட்டு அவன அங்கேயே தூக்கி வீசிட்டு அப்படியே ஹயான் வந்து அங்கருந்து பறந்து போயிருவான். ஹயானுக்கு வந்து கடவுள் சொன்ன மாரி நம்ம ஹீரோவ கொல்லணும் அப்படிங்கிற மாரி ஒரு இருக்கும். இந்த பக்கம் கலீத்துக்கு வந்து ஹீரோ மூலம் ஏதோ காரியம் ஆகணும் அப்படிங்கிற மாரி அவன் யோசிச்சுட்டு இருப்பான். கட் பண்ணா அப்படியே நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் வந்து இந்த மாரி நான் என் ஃப்ரெண்ட பாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கருந்து கிளம்பி போவான். அவன் எங்க போறான்னா, அந்த ஷாகர்ன்னு ஒருத்தன் இருக்கான்னு சொன்னேன்ல, அதாவது அந்த பூக்கள்ல இருந்து ஆத்மாவெல்லாம் பிரிச்சு எடுப்பான்னு சொன்னேன்ல. அவன நான் பாக்க போறேன்னு சொல்லிட்டு அவன பாக்கலான்னு சொல்லி போயிருந்திருப்பான். அங்க போய் பார்த்தா, அதாவது அவன் இருக்கிற இடம் எல்லாமே பயங்கரமா பூந்தோட்டமா ஒரு மாரி அழகா இருக்கும். ஆனா இவன் ஹீரோ போய் பாக்க நேரம், அந்த இடத்துல ஒரு பூவுமே இல்லாம ஒரு மாரி வாடி போய் கிடக்கும். ஒரே ஒரு பூ மட்டும் ரொம்ப பெருசா வளர்ந்திருக்கும். இவன் போய் இந்த மாரி "ஷாகர் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? எனக்கு தெரியும் நீ இங்க வருவ." அப்படிங்கிற மாரி ஷாகர் சொல்ல, "ஓ! உனக்கு தெரியுமா? அதாவது நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசலான்னு தான் வந்தேன். இந்த வருஷத்துல ஒரு 20 வருஷத்த மட்டும் நான் மறந்துட்டேன். அந்த 20 வருஷம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்ல. மேபி உனக்கு ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா. சொல்லுடா அத பத்தி." அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து ஷாகர் கிட்ட கேட்பான். ஷாகர் வந்துட்டு ஆக்சுவலி இந்த ஹையான் வந்து மிரட்டிட்டு போயிருந்திருப்பான்ல. இந்த மாரி ஹீரோ வந்து கேட்பான். "அத பத்தி நீ எதுவுமே வாய தொறந்து சொல்லவே கூடாது. உண்மை எதுவுமே நீ சொல்லிறாத." அப்படிங்கிற மாரி ஹையான் வந்து மிரட்டிட்டு போயிருந்திருப்பான். இதையெல்லாம் யோசிச்சு பார்த்து ஷாகர் வந்துட்டு, "ஆக்சுவலி நான் இத உன்கிட்ட சொல்லக்கூடாது தான். ஆனா நான் சொல்லுவேன். ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்டு." அப்படின்னு சொல்லிட்டு, "நீ வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினிக்கு ஒரு முதல் விஷ் ஒண்ணு குடுத்தியல்ல. அதாவது ஒரு சின்ன பையன் வந்து உயிரோட இருக்கணும் அப்படிங்கிற மாரி நீ ஒரு வரம் குடுத்தியல்ல. அங்க தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சுச்சு. அதாவது ஷாதிக்கு வந்து ஒரு பையன் இருந்தான். கலீத்ன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் ஒரு சின்ன பையன். ஸோ இவன் வந்து பூதத்துக்கும் மனுஷங்களுக்கும் பொறந்தங்காட்டிக்கு, பொறக்கும்போது நெறைய நோய்வாயோட தான் பொறந்தான். அவனோட ஆயுசுமே ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. உயிர் பிழைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் அவன் இருந்தான். ஸோ ஷாதி எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தான். ஆனா அவன் வந்து பையனும் சரி, அவனுக்கே தெரிஞ்சிருச்சு நம்ம சாக போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவனுக்கே தெரிய ஆரம்பிச்சுருச்சு. இவங்க 2 பேரும் இப்படி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, சரியா நீ வந்து அந்த பையனுக்கு வரம் குடுத்தியல்ல, அதாவது சாகா வரம் ஒண்ணு குடுத்தியல்ல, அவன் சாகவே கூடாதுன்னு. அந்த பையன் எங்க ஊருக்கு கரெக்ட்டா வந்தான். அங்க இங்கயும் சுத்தி அடிச்சுட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவன் கரெக்ட்டா அவன் இங்க வந்து விழுக, அங்க இருக்க மக்கள் எல்லாமே அந்த பையன் யாரோ ஒரு வித்தியாசமான பையன் சொல்லி அவன எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஷாதி இருக்கான்ல, அவன் தான் போய் ஒரு வழியா காப்பாத்துனான். காப்பாத்துன அப்பயே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. நீ குடுத்த வரத்தினால உயிரோட இருக்க பையன் தான் இவன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஷாதி என்ன பிளான் பண்ணான்னா, இந்த பையனும் சாகா வரம் பெற்ற பையன். அதுவே இவனோட பையன் கலித்து அவனும் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அப்படிங்கிற ஒரு விஷயத்த யோசிச்சு ஷாதி என்ன பண்றான், அவன் என்ன பண்ணிட்டான்னா, இந்த மாரி கலித்தோட உடம்புல இருக்கிற ஆவிய எடுத்து அப்படியே நம்ம ஜாக் உடம்புக்கும், ஜாக்ல இருக்கிற ஆவிய எடுத்து கலித் உடம்புக்கும் வச்சிருப்பான். அதனால இப்ப ஜாக் உடம்புல இருக்கிறது கலித்தோட ஆவி, ஆத்மா அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பான். இந்த வேலைய யார் பண்ணியிருந்திருப்பான்னா, இந்த ஷாகர் இருக்கான்ல, இவனோட உதவி மூலமா தான் இந்த 2 பேத்தோட உடம்ப வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த மாரி தான் இப்படி இவன் ஒரு பூக்கள்ல வச்சு அதாவது பூக்கள்லருந்து ஆத்மாவ பிரிச்சு மாத்தி வச்சங்காட்டிக்கு, கடவுள் இத பார்த்துட்டு, "நீ எப்படி உலக நீதிய மாத்தலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாபம் குடுத்துட்டாரு. அதனால தான் இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்க இடமே எனக்கு நரகமா மாறிடுச்சு. இங்கேருந்து நீ பண்ண தொழிலெல்லாம் போதும் மொத்தமா. இனிமேல் உனக்கு இந்த ஆத்மா பிரிச்சு குடுக்குற தொழிலே கிடையாது அப்படிங்கிற மாரி கடவுள் எனக்கு தண்டனை குடுத்துட்டாரு. ஆனா இந்த ஒரு பூ மட்டும் இவ்வளோ பெருசா வளர்ந்துட்டே போகுது. அதுக்கான காரணம் எனக்கு இப்ப வரைக்கும் என்னன்னே தெரியல. அப்படிங்கிற மாரி ஷாகர் இதுவரைக்கும் முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையுமே எடுத்து சொல்றான். அப்பதான் ஹீரோக்கும் புரியுது. அதாவது
எப்படி இந்த கழித்து வந்தான், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக ஒரு ஊரையே அழிச்சான்ல, அது ஏன்னு இப்ப வரைக்குமே அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ ஹீரோ வந்துட்டு ஷாகர் கிட்ட, "இதுவரைக்கும் நீ குடுத்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப தேங்க்ஸ்டா" அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பான். ஸோ கட் பண்ணா அப்படியே பிரசன்ட்ல காட்டுறாங்க. அதாவது அந்த டாகா மாறுன மனுஷன் இருக்கான்ல, அவன காட்டுறாங்க. ஸோ அவன் வந்து அவன் ஓனருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. கரெக்ட்டா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஓனர் வீட்டுக்கு வந்துர்றாங்க. ஸோ இத பார்த்தோனே இவனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிருது. "அப்பா நீங்க வந்துட்டீங்களா? ரொம்ப தேங்க் யூப்பா. நான் உங்களுக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா?" அப்படிங்கிற மாரி இவன் சொல்ல, அவரு பார்த்துட்டு, "டேய் உன்ன பார்த்தாலே 2 புள்ளைக்கு அப்பா மாரி இருக்க. நீ என்னடா என்ன அப்பாங்கிற?" அப்படிங்கிற மாரி அவரு சொல்ல ஆரம்பிச்சுறாரு. "இல்ல, இல்ல நீங்க என்னோட முதலாளி. என்னோட அப்பா. உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா? என் பேரு தான் ஜிம்மி." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே இருக்க, அந்த குட்டி பையனுக்கு என்னமோ ஒரு மாரி வித்தியாசமா தெரியுது. இவன் இருந்துட்டு, "டேய் நீ யாருன்னு தெரியல. மரியாதையா போடா" அப்படின்னு சொல்லக்கு, இவன் நாய்க்குட்டி இருக்கிறான்ல, அதாவது அந்த டாக் இருக்கான்ல, அவன் வந்துட்டு அந்த குட்டி பையன்கிட்ட போய், "நான் தான் உன் ஜிம்மி. எனக்கு தெரியலையா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க, அந்த பையன் கண்டுபிடிச்சாரா, "ஓ! இது நம்ம ஜிம்மி தான்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குட்டி பசங்க தானே அதனால ஈஸியா கண்டுபிடிச்சுட்டான். ஸோ இவனும் என்ன பண்றான், அந்த ஜிம்மிய நாய்க்குட்டியா இருக்கும்போது என்னென்ன பண்ணான், எப்படி விளையாண்டான், அந்த மாரி இவனுமே உட்காந்து படுத்துட்டு அந்த மாரி எல்லாமே விளையாண்டு காமிச்சுட்டு இருக்கான். ஸோ அந்த குட்டி பையனுக்கு தெரிஞ்சுக்குது, "ஓ! இது நம்ம ஜிம்மி தான்ப்பா, ஜிம்மி தான்ப்பா" அப்படிங்கிற மாரி அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டே இருப்பான். ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த மேனேஜர் இருக்கான்ல, அவனுக்கு என்னடா நம்ம முதலாளி பண்றாரு அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ கட் பண்ணா அப்படியே நம்ம பாட்டிமாவ காட்டுறாங்க. ஸோ இவங்களுக்கு வீட்ல ரொம்ப போர் அடிக்குது. நம்ம ஹயான் இருக்கான்ல, அவனோட ஒரு ஆஃபீஸ்ல குக்கிங் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி அவங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது, அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹயான் வந்துர்றான். ஸோ ஹயான் வந்துட்டு, அதாவது ஏஜ் எவ்வளோ இளமையா இருந்தாலும், அதாவது ஆயுசுங்கிறது ரொம்ப கம்மிதான். பார்க்கறக்கு வேணா இளமையா இருக்கலாம். ஆனா, ஆயுசு சீக்கிரம் முடியத்தான் போகுது. அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன ஹிண்ட் குடுத்துட்டு அங்கருந்து போயிருவான். ஸோ இத கேட்கிற பாட்டிமாக்கு என்ன சொல்றான் அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்க, அப்பதான் ஹயான் சொல்றான், "அதாவது எனக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு இதுவரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ நீங்க வந்து இப்ப இளமையா இருக்கீங்கன்னு நெனச்சுட்டு இருக்கீங்க. ஆனா, இந்த இளம மட்டும் தான் உங்ககிட்ட இருக்குது. ஆனா, உங்களோட ஆயுசு உங்க கையில இல்லவே இல்ல." அப்படிங்கிற மாரி ஹயான் சொல்லியிருந்திருப்பான். ஆக்சுவலி இவனோட பிளான் என்னன்னா, இவ போய் ஹீரோயினி கிட்ட கேட்டு, ஒரு வேளை இன்னொரு 3வது வாரமும் இந்த மாரி பாட்டிமாக்காவது ஏதாவது கேட்டுருப்பான் அப்படிங்கிற மாரி பிளான்ல ஹயான் இவ்வளோ சொல்லியிருந்திருப்பான். ஸோ இதெல்லாம் கேட்கிற பாட்டிமாக்கு, அச்சச்சோ! அப்ப நம்ம சீக்கிரமா செத்து போயிருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு தன்ன விட நம்ம போயிட்டா ஹீரோயினி என்ன பண்ணுவா? அவளோட லைஃப் எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாரி ஒரு மாரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ ஹயான் இந்த மாரி ஒரு புதுசா ஒரு கொட்டைய கிளப்பியிருக்கான். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் செல்லு வாய்ஸ் ஓவர். டாடா! பை பை.